ரெஹோபோத் ஊழியங்கள் வழங்கும் வார்த்தையின் நேரம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கின்ற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கே துதியும் கனமும் வல்லமையும் மாட்சிமையும் புகழும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் இந்த வார்த்தையின் நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவன் உங்களோடு கூட பேசுகின்ற வார்த்தை தவிப்பை மாற்றும் தேவன். தவிப்பு என்பது எதை குறிக்கிறது என்றால், வாழ்க்கையில் உதவி செய்ய யாரும் இல்லாத சூழ்நிலையிலே நாம் இருக்கும் பொழுது, என்ன செய்வதென்று நாம் திகைத்து நிற்கும் பொழுது, அந்த சூழ்நிலையே தொடர்ந்து நாம் இருக்கும் பொழுது ஒரு தவிப்பான சூழ்நிலையில இருப்போம். ஆங்கிலத்தில் டெஸ்பரேட் சிச்சுவேஷன் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நம்மை மீட்டெடுப்பதற்கு நம் அருள்நாதர் இயேசு ஒருவர் இருக்கின்றார். இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நீங்கள் இருந்து கொண்டிருந்தால், தேவன் உங்களோடு கூட இந்த நாளிலும் கூட தவிப்பை மாற்றும் தேவனாய் இருக்கின்றேன் என்று கூறுகின்றார். அவரை ஏற்றுக்கொண்டு நம் வாழும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பூரண சமாதானம் இருக்கும், பூரண சந்தோஷம் இருக்கும், நித்திய மகிழ்ச்சி இருக்கும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து அவருடைய நோக்கத்தை நம் வாழ்க்கையிலே நிறைவேற்றுகின்றவராய் இருக்கின்றார். ஏசாயா 51 அதிகாரம் 11 வசனம் இவ்வாறு சொல்கின்றது: அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட ஆண்டவர் இந்த அருமையான வேத வசனத்தின் மூலமாக உங்களோடு கூட பேசுகின்றார். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவார்கள். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான கஷ்டங்களுக்குள்ளாக, பாடுகளுக்குள்ளாக நாம் இருந்து நம் வாழ்க்கையிலே பல நாட்களை நாம் தொலைத்திருக்கலாம், நிம்மதியை இழந்திருக்கலாம். இதன் நிமித்தம் சோர்வுக்குள்ளாக நாம் இருந்து கொண்டிருக்கலாம். இந்த வசனம் இதைத்தான் கூறுகின்றது. நம்மை மீட்டெடுக்க நம் அருள்நாதர் இயேசு இருக்கின்றார், நம் தேவன் இருக்கின்றார். அவர் நம்மை மீட்டெடுத்து நாம் அந்த மீட்டெடுத்தது நிமித்தம் ஆனந்த களிப்புடன் பாடி ஆண்டவருக்குள்ளாக நாம் வருவோம். அவரை நோக்கி வரும் பொழுது அவர் நமக்கு நித்திய மகிழ்ச்சியை தருகின்றார். அதோடு கூட அந்த நித்திய மகிழ்ச்சி என்னாலும் நம்முடைய சிரசிலே இருக்கும், தலையின் மேல் இருக்கும். இதன் நிமித்தம் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே ஒரு மகிழ்ச்சி இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஒருவேளை தவித்து கொண்டே எப்ப பார்த்தாலும் ஒரு டென்ஷனான ஒரு மூட்ல, அதாவது அமைதல் இல்லாமல் வாழ்க்கையில ஏன் நான் இந்த உலகத்துல வாழ்றேன் என்ற கேள்வியோடு கூட நாம் இருந்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளிலும் கூட அப்படிப்பட்டவர்களுக்கு அவருடைய வார்த்தையை தருகின்றார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நீங்கள் பெறுவீர்கள். சஞ்சலமும், உங்கள் வாழ்க்கையில இருக்கின்ற சஞ்சலமும் தவிப்பும் இந்த நிமிடத்திலேயே நம்மை விட்டு கடந்து செல்லும் என்று கூறுகின்றார். அப்படிப்பட்ட தேவன் இந்த நாளிலும் கூட அவருடைய மீட்பின் வல்லமையினால நம்மை மீட்டெடுக்கின்றார். ஒருவேளை தொடர்ந்து ஏதோ ஒரு பாவத்தின் நிமித்தம் பாவ வாழ்க்கையில நாம் இருந்து கொண்டிருக்கலாம். இதன் நிமித்தம் வாழ்க்கையில ஒரு பெரிய சோர்வுக்குள்ளாக இருக்கலாம், நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். இந்த நாளிலும் கூட அந்த அருள்நாதர் இயேசுவை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது, அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு எட்டாதும் விளங்காதமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் சொன்ன தேவன் அவர்
நம்மிடத்திலே வந்து நமக்குள்ளாக வாசம் பண்ணும் பொழுது நமக்குள்ளாக ஒரு தெய்வீக சமாதானம் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில எல்லா தவிப்புகளும் ஓடி போகும். நாம் அவரோடு கூட நித்திய மகிழ்ச்சியோடு கூட நாம் கடந்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆம் பிரியமானவர்களே, இந்த வாய்ப்பை இந்த நாளிலும் கூட அருள்நாதர் இயேசு தருகின்றார். தவிப்பை மாற்றும் தேவன் 3 விதங்களில் நம் வாழ்வில் தவிப்பை மாற்றும் தேவனாய் இருக்கின்றார். முதலாவது பார்க்கலாம், தவிப்பை மாற்றும் தேவன் நம் வாழ்வில் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி நம் தவிப்பை மாற்றும் தேவனாய் இருக்கின்றார். பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புகின்றார். நமக்கு ஒத்தாசை எங்கிருந்து வருகிறது என்றால் பரலோகத்திலிருந்து வருகின்றது. அதைத்தான் இந்த அருமையான வசனம் குறிக்கின்றது. வேதத்துல சங்கீதம் 121:1-2 வசனங்கள் இவ்வாறு குறிக்கின்றது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்தே எனக்கு ஒத்தாசை வரும். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒத்தாசை ஒரே ஒரு இடத்துல இருந்து தான் வரும். அது எங்கே என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது நம்மை படைத்த தேவனிடத்திலிருந்து தான் வருகின்றது. பரலோகத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கின்ற தேவனிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வருகின்றது. நம்முடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் வானத்தின் பூமி உண்டாக்கின தேவன், அவர் நமக்கு ஒத்தாசை நம்மிடத்திலே அனுப்புகின்றார். என்னென்ன காரியங்களிலே நாம் இழந்து இருக்கின்றோமோ, ஒரு தவிப்பான சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோமோ, அது நம்முடைய உள்ளத்துக்கு தான் தெரியும். வெளியில பார்க்க நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணி நம்ம ஒரு வெளித்தோற்றத்துக்கு நாம் சந்தோஷமாக இருப்பது போல இருந்து கொண்டு இருக்கலாம். ஆனா நம்முடைய ஆத்மா கவலையோடும் கூட துக்கத்தோடும் கூட இருப்பதை நாம் ஒருவரால் தான் அறிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்முடைய வாழ்க்கையில எல்லா துன்பத்தையும் நீக்கி மகிழ்ச்சியை தருகின்ற தேவன், அவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது அவர் பரலோகத்திலிருந்து நம்முடைய சூழ்நிலைகளிலிருந்து நமக்கு விடுதலை தர அவர் ஒத்தாசை அனுப்புகின்றார். எரேமியா 3:23 வசனம் இவ்வாறு கூறுகின்றது. இஸ்ரவேலின் இரட்சிப்பு எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் இருப்பது என்பது மெய்யே என்று கூறப்பட்டுள்ளது. இஸ்ரவேலின் இரட்சிப்பு எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே இருக்கின்றது என்று கூறப்பட்டுள்ளது. அவரிடத்தில் மாத்திரம்தான் இரட்சிப்பு இருக்கிறது. உலகத்துல நாம் எங்கெங்கயோ அலைந்து திரிந்தாலும் அந்த ஆண்டவருடைய மீட்பை இரட்சிப்பை நம்மால் பெற முடியாது. ஆனால் இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது அவரே நமக்கு மெய்யான இரட்சிப்பை தருகின்றவராய் இருக்கின்றார். சங்கீதம் 124:8 வசனம் இவ்வாறு கூறுகின்றது. நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது என்று. நமக்கு சகாயம் எங்கிருந்து வருகிறது என்றால் ஆண்டவருடைய நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் மாத்திரம்தான் வருகின்றது. ஏனென்றால் பிதாவானவர் தம்முடைய சொந்த குமாரன் இந்த உலகத்திலே அனுப்பி அவர் இந்த உலகத்திலே 33 ஆண்டுகள் வாழ்ந்து மரித்து உயிர் தெழுந்தார், இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றார். அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுதே நமக்கு இருக்கின்ற வியாதிகள் நீங்கும், பண கஷ்டங்கள் நீங்கும், சமாதானம் இல்லாத சூழ்நிலையிலிருந்து தவிப்பான சூழ்நிலைகள் மாறும். எதற்கு வேண்டுமானாலும் ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது, எந்த சூழ்நிலைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றாலும் இயேசுவின் நாமத்தினாலே நாம் கூறும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு சாதகமாக இருக்கும். வேதத்துல ஒரு அருமையான சம்பவத்தை ஆதியாகமத்துல 16ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கலாம். அங்கு விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாமுக்கு சாராய் என்ற மனைவி இருக்கின்றாங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லாம இருக்கு. அப்ப என்ன செய்கிறார்கள் என்றால், அவங்க தன்னுடைய அடிமை பெண்ண ஆகிய ஆகாரை அவங்களுடைய கணவருக்கு மறுமனையாட்டியாக கொடுக்கிறாங்க. இதன் நிமித்தம் குழந்தை உண்டாகிறது. அந்த சூழ்நிலையில அந்த ஆகார் என்ன பண்றாங்கன்னா, இவங்களை ரொம்ப ஏளனமா நினைக்கிறாங்க. இதை அறிந்த அந்த சாராய் ஆபிரகாமிடத்துல சொல்றாங்க. அதோடு கூட கடினமா நடத்துறாங்க. கடினமா அவங்க நடத்தினது நிமித்தம் அவங்க வீட்டை விட்டே ஓடி போயிடுறாப்ல. வனாந்தரத்துல இருக்கின்ற சூழ்நிலை வருகின்றது. ஆதியாகமம் 16:9 நாம் பார்க்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தருடைய தூதன், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். அவ்வாறே ஆதியாகமம் 16:13 பார்க்கும் பொழுது, அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்கின்றாள். பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தேவதூதன் சொல்கின்றார், நீ போய் உன்னுடைய எஜமான இடத்திலே திரும்பி போய் சேர் என்று. அதை அப்படியே அவங்க கீழ்ப்படுகிறாங்க. அதோடு கூட அவங்க அருமையான ஒரு வார்த்தை கூறுகின்றார்கள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று. எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கின்ற தேவனை நான் இந்த இடத்துல கண்டேன் என்று கூறுகின்றார். ஆம் பிரியமானவர்களே,
நம்முடைய சூழ்நிலைகளும் கூட நாம் குடும்பத்துல தனிமையா இருக்கலாம், எல்லாரும் கைவிட்டு இருக்கலாம், ஒருவேளை குடும்பத்துக்குள்ளாக இருக்கின்றோம் என்ற சூழ்நிலைகளே நாம் வெளியில பார்க்க இருக்கலாம். ஆனாலும் கூட ஒரு விதமான ஒடுக்கப்பட்ட நிலைமையில இருந்து கொண்டிருக்கலாம். இந்த சூழ்நிலைகள் மத்தியிலும் கூட ஆகாரை போன்று தேவனுடைய கண்கள் நம் மீது நோக்கமா இருக்கிறது. நம்முடைய கண்களும் அவர் மீது நோக்கமா இருக்கும் பொழுது, அவருடைய பலத்த கரத்துக்குள் நாம் அடங்கி இருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படும் பொழுது எப்படி இந்த ஆகார் கீழ்ப்படிந்தார்களோ பழையபடி போய் எஜமான இடத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்கு குமாரனை பெறுகின்றார்கள். அந்த குமாரன் பாத்தீங்கன்னா பழையபடி அவர் அந்த ஆபிரகாமுக்கு சாராய்க்கு ஒரு குமாரன் 100வது வயதில பெறுகின்றார்கள். ஈசாக்கு பிறக்கின்றார். அந்த ஈசாக்கு பிறந்த காலங்களிலே அந்த ஆகாருடைய மகன் அந்த ஈசாக்கை கிண்டல் பண்ணி இது பண்றத பார்த்து அவரை ஏளனமா நினைக்கின்றாரு. அவரை 9ஆம் வசனத்திலே, பின்பு எகிப்து தேசத்தானாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாரால் கண்டால் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆபிரகாமுக்கு பிறந்த அந்த ஆகாருக்கு பிறந்த அந்த குமாரன் பரியாசம் பண்ணுகின்றார் ஈசாக்கை. இதன் நிமித்தம் அந்த என்ன பண்றாங்கன்னா, சாரால் போய் ஆபிரகாம்கிட்ட சொல்லி பழையபடியும் அனுப்பிச்சிடுறாங்க ஆகாரை. இந்த ஆகாரோட அடிமை பெண்ணுடைய சூழ்நிலை வனாந்தரத்துல பழையபடி போய் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. ஆபிரகாம் தண்ணீர் கொடுத்து சில சாப்பிடுவதற்கு உணவு எல்லாம் கொடுத்து அனுப்புறாரு. இருந்தாலும் கூட எல்லாம் செலவழிந்திருது. அப்படிப்பட்ட சூழ்நிலை, தண்ணீர் இல்லாத சூழ்நிலையில தேவன் அவர்களுக்கு அந்த ஆகார இடத்துல அந்த குழந்தையின் கண்ணீரை கேட்டார். அந்த குழந்தை அழுகிற சத்தம் கேட்கப்பட்டது. அதன் நிமித்தம் பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டேன், ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் என்று கூறப்பட்டுள்ளது. அந்த சத்தத்தை கேட்டோன்னே தேவன் உடனே பதில் தந்து ஆகாருடைய கண்களை திறந்து அந்த இடத்துல தண்ணீர் இருக்கின்ற இடத்தை காண்பித்து அவங்களை வாழச் செய்கின்றார். இந்த நாளிலும் கூட நம்முடைய சூழ்நிலைகளிலும் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் நாம் ஒரு தவிப்பான சூழ்நிலையில, யாரும் உதவியற்ற சூழ்நிலையில, வனாந்தரமான சூழ்நிலையில இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி நம்முடைய கண்ணீரானது கேட்கப்படும் பொழுது நம்மை காண்கின்ற தேவன் நமக்கு பதில் தருகின்றார், நம்மை வாழ வைக்கின்றார். இரண்டாவதாக நாம் பார்க்கலாம், தவிப்பை மாற்றும் தேவன் நம் வாழ்வில் தம் பராக்கிரமம் செய்யும் வலது கரத்தினால் நம் தவிப்பை மாற்றும் தேவனாய் இருக்கின்றார் என்று பார்க்கலாம். God who takes away our desperation through his mighty right hand என்று ஆங்கிலத்திலே கூறுவார்கள். சங்கீதம் 118:16 இவ்வாறு கூறுகின்றது, கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் என்று கூறப்பட்டுள்ளது. தவிப்பை மாற்றும் தேவன் தம் வலது கரத்தினால நம் தவிப்பை மாற்றுகின்றார் என்று கூறப்பட்டுள்ளது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வலதுகரம் அது வல்லமையுள்ளது, அது உயர்ந்திருக்கின்றது. கர்த்தரின் கரம் அது பராக்கிரமம் செய்கின்றதா இருக்கின்றது, மிகவும் வல்லமையுடையது, வைராக்கியமுடையது, அது பராக்கிரமம் செய்கின்றதா இருக்கின்றது. அப்படிப்பட்ட கரம் இந்த நாளிலும் கூட நமக்கும் உதவி செய்கின்றதா இருக்கின்றது. அதனால அவருடைய கரத்தை ஏங்கி நாம் பார்க்கும் பொழுது அவருடைய கரத்தின் மூலமாக அவருடைய தெய்வீக வல்லமையை பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தவிப்புகள் எல்லாம் நீங்கும்படியாய் அவருடைய கரத்தினாலே நம்மை தாங்கி, நம்மை தூக்கி ஏந்தி சுமந்து காத்து தப்புவிக்கின்றவராய் இருக்கின்றார். யாத்திராகம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவமும் சிறந்திருக்கிறது, கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்கிவிட்டது என்று கூறப்பட்டுள்ளது. கர்த்தருடைய வலதுகரம் மிகவும் மகத்துவம் உள்ளதா இருக்கின்றது, எதிரிகளை நொறுங்க செய்கின்றது, சிதறடிக்கின்றது என்று கூறப்பட்டுள்ளது. ஒருவேளை நாம் மிகுந்த எதிர்ப்பின் மத்தியில வேலை ஸ்தலங்கள்ல இருக்கலாம், நாம் இருக்கின்ற இடங்களிலே பிசினஸ் செய்கின்ற இடத்துல பலத்த எதிர்ப்பு மத்தியில இருக்கலாம், இல்லை என்றால் ஊழியம் செய்கின்ற இடத்திலும் கூட நாம் எதிர்ப்பின் மத்தியில இருந்து கொண்டிருக்கலாம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுகின்ற தேவன் அவருடைய பலத்த கரத்தினால நமக்கு அவருடைய புயத்தினால் நம்மை தாங்கி அவரே நமக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் மீண்டு எடுத்து நாம் கடந்து செல்லும்படியாய் அவருடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தவிப்பை மாற்றுகின்றதா இருக்கின்றது. God's right hand fight for us, his left hand comforts us என்று கூறப்பட்டுள்ளது. அவருடைய வலது கரம் நமக்காக யுத்தம் பண்ணுகின்றது. நமக்காக யுத்தம் பண்ணுகின்ற தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். அவருடைய
இடது கரம் நம்மை ஒரு அமைதிக்குள்ளாக நம்மை ஆறுதல் படுத்துகின்றதா இருக்கின்றது. ஒரு பக்கம் வலது கரம் நமக்கு கர்த்தருடைய கரம் யுத்தம் பண்ணுகின்றது. நம்முடைய சூழ்நிலையில நமக்காக அவர் யுத்தம் பண்ணுகின்றார், நமக்கு ஜெயத்தை தருகின்றார். நம் செல்கின்ற கடுமையான சூழ்நிலைகளில அவரே நமக்கு யுத்தம் செய்கின்றார். ஒருவேளை நான் அந்த காரியத்திற்காக பெரிய அதிகாரியை பார்க்க செல்றேன், எனக்கு நடக்குமா? இல்லை என்றால் இந்த பிசினஸ்க்காக ஒரு பெரிய பிசினஸ் சம்பந்தப்பட்டவர்களை பார்க்க அந்த மீட்டிங் வைத்திருக்கிறேன், இதுல எனக்கு அந்த ஆர்டர்ஸ் கிடைக்குமா என்ற ஒரு பெரிய கேள்வியோடு நீங்க இருக்கலாம். உங்களுக்காக இந்த சூழ்நிலைகளிலே யுத்தம் செய்கின்ற தேவன் ஒருவர் இருக்கின்றார். அருள்நாதர் இயேசு அவரே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அதோடு கூட அவருடைய இடது கரத்தினால உங்களுக்கு ஆறுதல் தருகின்றவராய் இருக்கின்றார். எவ்வித சோர்வுகள் ஒருவேளை எதிர்பார்த்தது நடக்காம இருக்கலாம், அதிலிருந்து தேவன் அந்த சோர்விலிருந்து அவர் விடுதலை தருகின்றவராய் இருக்கின்றார். சங்கீதம் 139:10 இவ்வாறு கூறுகின்றது, அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும் என்று. எந்த சூழ்நிலைகள், எந்த தாழ்வான சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட அவருடைய வலதுகரம் நம்மை கைப்பிடித்து தூக்கி ஏந்தி சுமந்து தப்புவிக்கின்றதா இருக்கின்றது. அது நம்மை வழிநடத்துகின்றதா இருக்கின்றது. ஏசாயா 41:10 மூலமாக ஆண்டவர் இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட வாக்குத்தத்தமாய் பேசுகின்றார். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கூறுகின்றார். எந்த சூழ்நிலையிலும் கூட அவரே நம்மை தன்னுடைய கரத்தினால தாங்கி நம்மை வழிநடத்துகின்றவராய் இருக்கின்றார். ஒருவேளை நாம் இந்த நாளிலும் கூட இந்த நேரத்துல நம்முடைய சூழ்நிலை நிமித்தம் ஒரு சோர்வுற்ற சூழ்நிலை, ஒரு வீட்டின் ஒரு அறையில அழுது கொண்டு இருக்கலாம். எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, என்னை எல்லாரும் கைவிட்டுட்டாங்களே என்ற ஒரு தவிப்போடு கூட இருந்து கொண்டு இருக்கலாம். கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கின்றது. அவரே பயப்படாதே என்று சொல்கின்றார். அவர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணுகின்றார். அவருடைய நீதியின் கரத்தினால உங்களுக்கு நீதி செய்து உங்கள் காரியங்களை ஜெயமாய் முடித்துக் கொடுக்கின்றார். சங்கீதம் 89:13 இவ்வாறு கூறுகின்றது, உமக்கு வல்லமையுள்ள பயம் இருக்கிறது, உம்முடைய கரம் பராக்கிரமம் உள்ளது, உம்முடைய வலது கரம் உன்னதமானது என்று. அவருடைய கரம் மிகவும் பராக்கிரம் உள்ளது, உன்னதமானதா இருக்கின்றது. அப்படிப்பட்ட கரத்தையுடைய தேவனை நாம் சுதந்திரிக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை ஒரு தவிப்பில்லாத, சஞ்சலம் இல்லாத, கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத வாழ்க்கையாய் இருக்கும். எப்பொழுது என்றால் முழுவதுமாக நம்முடைய வாழ்க்கை அவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது வியாதி இல்லாமல் அவர் நம்மை நடத்துகின்ற தேவனாய் இருக்கின்றார். பண கஷ்டம் இல்லாமல் நடத்துகின்ற தேவனாய் இருக்கின்றார். முழுவதுமாக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். ஒரு காரியத்தை நாம் செய்தால் நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே அவருடைய கரத்துல இருக்கும் பொழுது அவரை போல நம்மை மாற்றி நமக்காக அவர் யாவையும் செய்து முடிக்கின்றவராய் இருக்கின்றார். சங்கீதம் 18:35 இவ்வாறு கூறுகின்றது, உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகின்றது என்று. அவருடைய இரட்சிப்பை நமக்கு தருகின்றார். அது நம்மை முழுவதுமாக நம்முடைய பாவங்களை அவருடைய கரத்துல நாம் எல்லாவற்றையும் சொல்லி அறிக்கையிட்டு அவருடைய இரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, நம்முடைய இயேசுவின் இரத்தத்தினால நாம் கழுவப்படும் பொழுது, அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக இரத்தத்தை சிந்தி இருக்கின்றார். அந்த இரட்சிப்பை அதன் மூலமாக தந்திருக்கின்றார். அதனை பெற்று இயேசுவின் நாமத்தினால நாம் எந்த காரியத்திலும் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, கூப்பிடும் பொழுது அவருடைய கரம் நம்மை தாங்குகின்றது. அவருடைய கம்பேஷன், அவருடைய மனதுருக்கம் நம்மை என்னாலும் பலப்படுத்துகின்றது. அவருடைய கிருபை நம்மை தாங்குகின்றது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில மீண்டும் மீண்டும் பாவத்திலே வீழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட அருமையான தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். அருள்நாதர் இயேசு அவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது ரோமர் 6:14 இவ்வாறு கூறுகின்றார். ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தத்தை தருகின்றார். அவருடைய நியாய பிரமாணத்தை கை கொண்டு வந்தாலும் கூட அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொண்டு வாழும் பொழுது நிச்சயமாகவே அந்த வசனத்தின்படி இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து நாம் விடுதலை பெறுவோம். தொடர்ந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ்வோம். அந்த வசனத்தை சொல்லி சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா பாவ சூழ்நிலைகளும் அவர் நம்மை விட்டு நீக்கி அவருடைய கிருபையினால நம்மை அந்த பாவத்திலிருந்து மீட்டெடுத்து நம்மை ரட்சிக்கின்றார். சங்கீதம் 138:7 இவ்வாறு கூறுகின்றது, நான் துன்பத்தில் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. ஆம் பிரியமானவர்களே, நாம் ஒருவேளை நம்ம இந்த நாளிலும் கூட துன்பத்தின் சூழ்நிலைகளிலே நடந்து
இருந்தாலும் தேவன் நம்மை உயிர்ப்பிக்கின்றார். அவர் எல்லாவித சத்துருக்களின் கோபத்துக்கும் நமக்கு விரோதமாக செயல்படுகின்ற எல்லா எரிச்சலின் காரியங்களுக்கும் நம்மை மீட்டெடுத்து அவர் நமக்காக யுத்தம் பண்ணி நமக்குள்ளாக அவர் வாசம் செய்து அவருடைய வலது கரத்தினால நம்ம எல்லா சூழ்நிலைகளிலிருந்து தாங்கி விடுவிக்கின்றார், நம்மை ரட்சிக்கின்றார். அப்படிப்பட்ட தேவன் இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட பேசுகின்றார். அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கும் பொழுது அவரே நமக்கு தஞ்சமும் அடைக்கலுமாய் இருக்கின்றார். உபாகம் 26 அதிகாரம் 8 வசனத்தில் பார்க்கும் பொழுது, எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின தேவன் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த அருமையான இந்த வசனம் எதை குறிக்கிறது என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். அவர்களை பார்வோன் என்ற ராஜா அவ்வளவு கஷ்டப்படுத்தினார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்களுடைய கூக்குரல் தேவனுடைய சந்நிதியிலே எட்டப்பட்டது. மோசே என்பவர் மூலமாக அவர்களை மீட்டெடுத்து இந்த அருமையான வசனத்தை அவர் கூறுகின்றார். உபாகம் 26:8 பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்க சொல்றாங்க, எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின தேவன் என்று கூறுகின்றார்கள். அப்படி பலத்த கையினால் ஓங்கிய புயத்தினால் மகா பயங்கரங்களினால் அடையாளங்களினாலும் அற்புதங்களையும் செய்து அந்த தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை மீட்டெடுத்து அவர் முன்குறித்த கானான் தேசத்துக்குள்ளாக அவர்களை அழைத்து வந்து அவர்களை ஆசீர்வாதமாக வைத்தார். இந்த நாளிலும் கூட நம்மையும் நம்முடைய வாழ்க்கையில எகிப்தின் அடிமைத்தனம் போன்ற ஏதோ ஒரு அடிமைத்தன பழக்கம் நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும், அடிமைப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும், தேவன் நமக்கு விடுதலை தந்து எகிப்திலிருந்து எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்து அவர்களை கானான் தேசத்திலே வைத்தாரோ, நம்மையும் கூட அந்த ஆசீர்வாதமான அவருடைய ஆசீர்வாத வாழ்க்கைக்குள்ளாக நம்மை நடத்துகின்றவராய் இருக்கின்றார். மூன்றாவதாக நாம் பார்க்கலாம், தவிப்பை மாற்றும் தேவன் நம் வாழ்வில் தம் சமாதானத்தை அருளி நம் தவிப்பை மாற்றும் தேவனாய் இருக்கின்றார் என்று. God who provides peace and takes away desperation என்று கூறப்பட்டுள்ளது. யோவான் 14 அதிகாரம் 27 வசனத்தில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகின்றேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று அருள்நாதர் இயேசு கூறுகின்றார். சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கின்றேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கின்றேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் இல்ல. உலகத்துல கொடுக்கிற சமாதானம் ஓரளவு அந்த நேரத்துக்கு அதோட முடிஞ்சிடும். ஆனாலும் கூட அருள்நாதர் இயேசு கொடுக்கின்ற சமாதானம் நமக்கு நித்தியமாய் இருக்கும். அதனால் நம் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று கூறுகின்றார். லூக்கா 8 அதிகாரம் 24 வசனங்களிலே இதனை நாம் பார்க்கும் பொழுது, படகு ஓடுகையில் அவர் நித்திரையாய் இருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்று உண்டானதா, மோசமடையத்தக்கதாய் படகு ஜலத்தினால் நிறைந்தது. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று என்று கூறப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலை எதை குறிக்கிறது என்றால், அருள்நாதர் இயேசு படகுல இருக்காரு. பாத்தீங்கன்னா ஒரு பெரிய எதிர்காற்றினால தண்ணி உள்ளார வந்துருச்சு. அந்த சூழ்நிலையில சீஷர்கள்லாம் பயப்படுறாங்க. ஆனா அவரும் அயர்ந்த நித்திரையா இருக்கிறார். அப்பொழுது சீஷர்கள் எழுப்பும் பொழுது அவர் எழுந்து நின்று காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே அமைதல் உண்டாயிற்று என்று. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் இயேசு நமக்குள்ளாக இருந்தாலும் கூட நாம் ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தம் பயந்து அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் அந்த சூழ்நிலையை அடக்குகின்றவராய் இருக்கின்றார். அதனால நம்முடைய வாழ்க்கை அவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது எப்பேற்பட்ட அலைக்கழிப்புகள், அமைதலற்ற சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும் கூட, ஒருவேளை வியாதியா இருக்கலாம், பண கஷ்டமா இருக்கலாம், எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுகின்ற தேவன், எல்லாவற்றையும் அதட்டி தன்னுடைய ஆளுகையின் கீழ் வைத்து நம்மை ஆசீர்வதிக்கின்ற தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். பிலிப்பியர் 4 அதிகாரம் 6-7 வசனங்கள் இவ்வாறு கூறுகின்றது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரை நோக்கி நாம் விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் பொழுது, ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தை நாம் ஏறெடுக்கும் பொழுது, ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நமக்கு அதனை கேட்டு எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை அவர் நம்முடைய இருதயத்திலே தந்து நம்முடைய சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக் கொள்கின்றார். நமக்கு தெய்வீக சமாதானத்தை தருகின்றார். சிந்தையில எவ்வித கலக்கங்கள் இருந்தாலும் அதனை நீக்கி போட்டு ஒரு தெய்வீக சிந்தையாய், கிறிஸ்துவின் சிந்தையாய் வைத்து நம்மை அவர் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை காத்துக் கொள்கின்ற தேவனாய் இருக்கின்றார். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஏற்றுக்கொண்டு வாழும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை எல்லா நிலைகளிலும் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்கும்.
God's peace will cover all desperations என்று கூறுகின்றார்கள். எல்லா விதமான தவிப்புகளிலிருந்து தேவன் ஒருவர் மாத்திரமே நமக்கு விடுதலை தருகின்றவராய் இருக்கின்றார். தவிப்பை மாற்றும் தேவன் 3 விதங்களில் நம் வாழ்வில் தவிப்பை மாற்றும் தேவனாய் இருக்கின்றார் என்று பார்த்தோம். பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி நம் தவிப்பை மாற்றும் தேவனாய் இருக்கின்றார். தம் பராக்கிரமம் செய்யும் வலதுகரத்தினால் நம் தவிப்பை மாற்றும் தேவனாய் இருக்கின்றார். தம் சமாதானத்தை அருளி நம் தவிப்பை மாற்றும் தேவனாய் இருக்கின்றார் என்று 3 காரியங்களை குறித்து இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியில பார்த்தோம். கடைசியாக தேவன் உங்களுக்கு அருமையான ஒரு வசனத்தை வாக்குத்தத்தமாக தருகின்றார். சங்கீதம் 55:22 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று. நம்முடைய பாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்குள்ளாக வைக்கும் பொழுது அவர் நம்மை ஆதரித்து அவர் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியமும் பொறுப்பெடுத்து அவர் நம்மை தள்ளாமல் அவரே நம்மை காக்கின்றவராய் இருக்கின்றார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களும் எங்கள் வாழ்க்கையில் செய்கின்ற சர்வ வல்லமையுள்ள அப்பா பிதாவே, இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசின வார்த்தைக்காய் நன்றி சுவாமி. தவிப்பை மாற்றும் தேவன் 3 விதங்களில் எங்கள் வாழ்க்கையிலே தவிப்பை மாற்றும் தேவனாய் இருக்கின்றீர் என்று சொன்னீர் சுவாமி. பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி எங்கள் தவிப்பை மாற்றும் தேவனாய் இருக்கின்றீர். பராக்கிரமம் செய்யும் வலது கரத்தினால் எங்கள் தவிப்பை மாற்றும் தேவனாய் இருக்கின்றீர். சமாதானத்தை அருளி தவிப்பை மாற்றும் தேவனாய் இருக்கின்றீர் என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. இந்த நாளிலும் கூட நீ பேசின வார்த்தைக்காய் நன்றி. அதனை ஆம் என்றும் ஆமேன் என்றும் எங்கள் வாழ்க்கையிலே நீ நிறைவேற்றுவதற்காய் உமக்கு கொடாக்கொடை நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் கூட பிறந்த பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த கால சூழ்நிலையிலே அவர்களுக்கு எந்தவித சரீர பாதிப்பும் இல்லாதபடி அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவருடைய தாய் தகப்பனையும் பலப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து அவர்களை எதிர்காலத்திலே சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நீர் வளர்த்து தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா. பள்ளியிலே கல்லூரியிலே படிக்கின்ற பிள்ளைகளை உம்முடைய பிள்ளைகளாய் வளர்த்து தாங்கப்பா. இந்த கால சூழ்நிலையினாலே அவர்கள் பாதிக்கப்படாதபடி உம்முடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள்ளாக அவர்கள் அந்த ஆளுகையின் கீழ் இருந்து பாதுகாக்கப்பட நீர் அவர்கள் சிந்தையை கிறிஸ்து இயேசுவின் சிந்தையினால் நிரப்பி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எந்த தவிப்போ சஞ்சலமோ அவர்கள் வாழ்க்கையில் இல்லாதபடி உம்முடைய பிள்ளைகளாய் நீர் அவர்களை வளர்த்து தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா. இதோ வேலைக்காய் காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு, இதோ தவிப்பிலே இருக்கின்ற பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் நீக்கி அவர்கள் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மேலான ஒரு நல்ல ஒரு வேலை ஸ்தலத்திலே அவர்களை அமரை செய்து உமக்கு சாட்சியாய் அவர்கள் ஜீவிக்க கிருபை தாங்கப்பா. இதோடு கூட விசேஷமாய் திருமணத்திற்காய் காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு அவர்கள் வாழ்க்கையிலே இவ்வளவு நாள் தவித்துக் கொண்டு எப்பொழுது எனக்கு நடக்கும் என்று இந்த கவலையோடு இருக்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே ஒரு நல்ல ஏற்ற வரனை தந்து அவர்கள் குடும்ப வாழ்க்கை கட்டப்பட கிருபை தாங்க சுவாமி. இப்பொழுதும் கூடப்பா விசேஷமாய் குடும்பங்களிலே சமாதானத்தை தாங்க. பெரிய சந்தோஷம் இல்லாத, சமாதானம் இல்லாத, கவலையோடு இருக்கின்ற எல்லா குடும்பங்களிலும் உம்முடைய தெய்வீக சமாதானத்தை தந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்ற வாக்குத்தத்தத்தின்படி காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா. இப்பொழுதும் கூட இதோ வியாதியிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் ஐயா. விசேஷமாய் தவிப்பிலே சஞ்சலத்திலே இருக்கின்ற பிள்ளைகளுக்கு இதோ ஆஸ்பத்திரியிலே இருந்து எப்பொழுது எனக்கு வீடு செல்வேன் என்று காத்து கவலையோடு இருக்கின்ற பிள்ளைகளுக்கு இப்பொழுதே
ஒரு விசை நீரே இறங்கி நான் அவர்களுக்கு சௌக்கியம் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்ற வாக்குத்தத்தத்தின்படி நீர் அவர்களுக்கு பூர்ண சுகத்தை தந்து சமாதானத்தை தந்து காத்துக் கொள்ளுங்கப்பா. இப்பொழுதும் கூட விசேஷமா இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக நோக்கி பார்க்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விசேஷமாய் வயதானவர்களுக்காய் விசேஷமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. தனிமையில இருக்கின்றவர்களுக்கு தவிப்பை நீக்கி நீரே அவர்களை ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா. தொடர்ந்து யார் யார் இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியில என்னென்ன காரியங்களுக்காய் ஜெபிக்கின்றார்களோ அவர்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா தவிப்பையும் நீக்கி ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரீர பிரகாரமாகவும் உலக பிரகாரமாகவும் அவர்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ள வேண்டும் என்றும் எல்லாம் அந்த வல்லமையிலே மேற்கொண்டு சகல வாக்கு தத்தங்கள் சுதந்திரமாக்கி ஜெபங்களை கேட்கின்ற அற்புதங்களை செய்கின்ற இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.